வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹாட் பாட் ரெஸ்டாரண்ட் பார்க்க போறோம். ஆம்ஸ்டர்டாம்ல நாங்க ஹாலிடேல போனது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதான் மக்களே, இப்ப நம்ம சாப்பிட நம்ம போற இப்ப ஹாட் பாட் ரெஸ்டாரண்ட். சாப்பிட இது போற பேர் வந்து ஹாட் அண்ட் ஹாட் பாட் ஆம்ஸ்டர்டாம்ல ஹாட் பாட் இருக்கு. ஸோ கடை. நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. அண்ட் ஆல்சோ ரிசர்வேஷனும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு இங்க ஆக்சுவலி. ஸோ இப்ப நம்ம உள்ள போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் அங்க ஒண்ணு பண்ணிட்டுருக்காரு. அது என்னன்னு நான் சொல்றேன். இப்ப நம்ம நெய்பர் டேபிளே நீங்க பார்த்துட்டீங்க. நீங்க ஹாட் பாட் இல்லாம சைனீஸ் டிஷ்ஷஸும் ஆர்டர் பண்ணலாம். இதான் மக்களே நம்மளோட டேபிள். அடுப்பு இருக்கு, சாப்ஸ்டிக், பிளேட், அப்புறம் முக்கியமான 2 டிஷ்யூஸ், அப்புறம் இந்த 2 கரண்டி. இந்த 2 கரண்டி தான் மக்களே எல்லாமே. ஸோ இந்த கரண்டி எதுக்குன்னா, நம்ம ஹாட் பாட் சூப்ல நம்ம போடுற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து அதில தெரியாது அந்த சூப்ல பார்க்க. ஸோ அதுக்கு தான் இந்த கரண்டி. இத வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா, இது இந்த சூப்பெல்லாம் வடிகட்டி அந்த இன்கிரீடியன்ட்ஸ் காட்டும். ஸோ இந்த கரண்டி எதுக்குன்னா வந்து, அங்க இருக்கிற சூப் எடுத்து நம்ம பவுல்ல போடுறதுக்காக. ஸோ இந்த 2 கரண்டி தான் ஹாட் பாட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆயுதம்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு கியூட்டா ஒரு ஸ்டாண்ட் வேற இருக்கு பாருங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பார்ட் மக்களே. ஹவ் டு ஹாட் பாட். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம ஷார்ட்ஸை பார்க்காதவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்காக ஒரு குட்டி எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்கிறேன். ஹாட் பாட் நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நீங்கள் வந்து சூப் பேஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ அதை அவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இன்க்ரீடியன்ட்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ என்னென்ன வேணும் உங்களுக்கு. வெஜிடேரியன்ஸாக இருந்தால் வெஜிடேரியனில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வேணும். அப்புறம் நான் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மீட் இருக்குது, சீ ஃபுட் இருக்குது. நான்லாம் பியூர்லி நான் வெஜிடேரியன் தான். எனக்கு வெஜிடேரியன் ஆகவே ஆகாது. ஸோ அடுத்து வந்து நீங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்குவீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் சூப் எடுத்துகிட்டு வந்து அவங்க வச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது தரன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட உங்களோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரசித்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இந்த சூப் வர கேப்புக்கு முன்னாடி நீங்கள் வந்து சாஸ் மேக் பண்ணிக்கலாம். லைக் டிப் மாதிரி. அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு ஹாட் பாட் பிளேஸ்லையும் வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்து வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் என்ன மிக்ஸ் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் பின்னாடி பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். நீங்கள் பாதியிலே போகக்கூடாது. ஸோ ஸ்டே டியூன். ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஹாட் பாட்னா என்ன அப்படின்னு. ஸோ மக்களே, இதுதான் நம்மளோட சின்ன கேப். இப்போ நாங்கள் என்ன சாஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மக்களே, இதில் நான் பேச ட்ரை பண்ணேன். ரொம்ப ஸ்பீடாக எனக்கு வரமாட்டேங்குது. அதனால நான் வந்து உங்களுக்கு இதுங்க என்னென்னலாம் இருக்குன்னு டெக்ஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ நம்ம 2 சாஸ். ஸோ பீனட்ஸ் இன் அ பவுல். அப்புறம் இந்த சாஸில் ஸ்ப்ரிங் ஆனியன், கொரியாண்டர் இல்லை. இந்த சாஸில் எல்லாமே இருக்குது. இப்போது நம்ம ஹாட் பாட்டுக்கு ஆர்டர் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ப்ரான்ஸ் இருக்குது, மஷ்ரூம்ஸ் இருக்குது 2 டைப்ஸ், அப்புறம் சீவீடு இருக்குது, இது ஒன் ஆஃப் த டைப். அதுக்கப்புறம் பேம்பு ஷூட்ஸ், அப்புறம் இன்னொரு சீவீட், அதுக்கப்புறம் இது தின் ஸ்லைஸ்ட் பீஃப், தின் ஸ்லைஸ்ட் லேம்ப் வருது பாருங்க. நம்ம பியூட்டி. நம்ம வந்து 2 சூப் பேஸ் ஆர்டர் பண்ணோம். ஒன்று மைல்ட் ஸ்பைசி, இன்னொன்று மஷ்ரூம் பேஸ்ட். ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் ஒன்று பண்ணிகிட்ருப்பார். அது என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன்னு. அதுதான் வந்து அந்த தின் ஸ்லைஸ்ட் பீஃப் அண்ட் லேம்ப். இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க அதை. ஸோ நம்ம ஊடன் நூடுல்ஸ், அப்புறம் ஒரு சின்ன ஸ்டார்டர் போர்ஷன் ஆயிஸ்டர் மஷ்ரூம் நம்ம சாப்பிட. ஸோ இப்போ நல்லா தரன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்மளோடது எல்லாம் உள்ளே நல்லா வேகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூம்ஸ் போட போகிறோம். நான் ஏன் ஃபோக் எடுத்திருக்கேன்னா, எனக்கு வந்து சாப்ஸ்டிக் யூஸ் பண்ண வராது. பட் கூடிய சீக்கிரத்தில் அதை நான் நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சீவீட். ஸோ அதுவும் இப்போ நம்ம போடுறோம். ஸோ இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் போடணும். அதுக்கப்புறம் இப்போது ப்ரான்ஸ் எடுத்து போடுவோம். நல்லா ப்ரான்ஸை போட்டு அதை வேக வச்சு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அது ஆக்சுவலி. செம்மையாக இருக்கும். அப்புறம் அதை அப்படியே எடுத்து அதை பீல் பண்ணி சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டோம். இப்போ நம்ம போட்டது எல்லாம் அங்கே இப்போ தரன்னு கொதிக்குது. ஸோ இப்போ நம்மளோட மீட் போடுறோம். தின் ஸ்லைஸ்ட். அப்புறம் இப்போ
மெயினாக நம்ம நூடுல்ஸை தூக்கி உள்ளே கவுத்துறோம். அது வேற அதில் மாட்டிக்கிட்டு மாட்டிக்குது வேற. ஸோ நல்லா கொதிக்கட்டும். ஐயோ பார்க்கவே எனக்கு நாக்கு ஊறுது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம கரண்டி இது எதுக்கு நான் சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் இதில் எடுக்கும்போது நல்லா தெரியுதுல்ல. இல்லைன்னா உள்ளே எல்லாம் போய் முங்கி இருக்கும். நம்மளுக்கு மேலேருந்து பார்க்கும்போது சரியாகவே தெரியாது ஆக்சுவலி. நல்லா கொதிக்குது. அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்ணும். இப்போ நாங்கள் மோஸ்ட்டாக எல்லாம் சாப்பிட்டுட்டோம் அதில். இது வந்து ஃப்ரைட் பன் வித் கண்டென்ஸ்டு மில்க். மக்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்குற ஒரு பிக் ரிவீல் நான் இப்போ பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்றத இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் பார்க்க போகிறீங்க. டடா! அது நாங்கள் 2 பேரும் தான். நாங்கள் தான் அந்த ஒயிட் கேட் ப்ரௌனிஸ். நம்மளை பற்றி நம்மளே பில்டப் பண்ணலைன்னா வேறு யார் நம்மளை பில்டப் பண்ணுவா சொல்லுங்கள். இதான் நாங்கள். நைஸ் டு மீட் யூ ஆல். இப்போ நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டினால நான் ஓகே நம்ம ஃபேஸை ரிவீல் பண்ணுற டைம் வந்துருச்சு அப்படின்ட்டு எங்களை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ எங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அண்ட் முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். பாய்.